நகை கேட்குறாங்க. சசிகலாவே ஃபோன் பண்ணி கேட்குது. பாய்ஸ் கார்டனுக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுது. அவரு 5 ட்ராவல் பேக்கில் ஏறக்குறைய ஒரு 200 கிலோ நகை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்ததோடு சரி. திருப்பி அது வரவும் இல்லை, அ பணமும் வாங்கப்படவில்லை. அவர் மர்மமாக மரணம் அடைந்து விடுகிறார். இதில் தான் ஜெயலலிதாவுக்கு நீங்கள் செருப்பே 600 700 ஜோடி செருப்பு இருந்தது. பட்டுப்புடவை ஒரு 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 முறை கட்டப்படுகிற பட்டுப்புடவை அடுத்து அந்த அம்மா கட்டாது. அந்த அம்மா கட்டுற பட்டுப்புடவையில் ஒரு புடவை 70,000 80,000 வரும். ஒரு ஒரு பட்டுப்புடவை எப்போ எல்லாம் வளர்ப்பு மகன் கல்யாணத்துக்கு முன்பு, வளர்ப்பு மகன் கல்யாணத்துக்கு பின்பு 2ஆக பிரிச்சிருக்கு. எடப்பாடி ஆட்சியில் அமருவதற்காக முதல் தடவை எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க. 2ஆம் தரம் அதாவது பணம் கொடுக்க முடியல. என்ன பண்ணுறாங்க? கீர்த்திலால் காளிதாசிட்டிருந்து ஒரு 450 கிலோ தங்கம் வாங்குறாங்க. மீதி நகைக்கடைக்கு பூரா ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. யார் எங்கேயும் கை வச்சிட முடியாது. லலிதா ஜுவல்லரிக்கு போனீங்கன்னா அவனுக்கு மார்வாடி ஸ்டேஷன் இருக்குது. அமித்ஷாட்ட பஞ்சாயத்துக்கு போயிடுவான். ஹனீபா டெக்ஸ்டைல்ஸ் ஹனீபாவுக்கு போனீங்கன்னா அங்கே அது ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. ஜெய் ஆலுகாஸ் அங்கே போனீங்கன்னா அவன் மலையாளி அழகிரி பையனை தூக்கி கழுத்தில் கத்திய வச்சிட்டான். எங்கே? மாலத்தீவில். இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தனியாக 3 மணி நேரம் பேசணும். துப்புவான் மூஞ்சி போலீஸ். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். காரி மூஞ்சில் துப்புவான். மார்வாடி எங்கே? சவுகார்பேட்டில் இருக்கிற மார்வாடி ஒரு நாளைக்கு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு இல்லீகலாக வியாபாரம் பண்ணுவான். பணம் என்ற மிஷின் வச்சுருப்பான். அங்கே ஈடியை போக சொல்லுங்களேன். இன்கம் டேக்ஸ் அங்கே போக சொல்லுங்களேன். சவுகார்பேட்டை தான் மார்வாடி பிடிச்சிருக்கானா? பிடிக்க பக்கத்தே போக முடியாது. அந்த காலத்தை சேர சோழ பாண்டியர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பு ஆண்டான்ல அவர் மோதிரம் கொடுத்து அனுப்புவான். அவருடைய சிம்பிள் இருக்கும். அதை பார்த்தா அந்த ராஜாவே வந்ததை போல எடுத்துக்கும். அதே போல தான் பாய்ஸ் தோட்டத்துலேருந்து ஃபோன் பண்ணுறேன்னா நீங்கள் அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது. பிப்ரவரி 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கிளாஸ்மேட். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நகைகளை வந்து தமிழக அரசுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. முதல்ல இவ்வளோ நகைகள் எப்படி சார்? இல்லை, அவங்க ஒரு பிறப்பால் ஒரு திரைப்பட நடிகை. நீங்கள் அவங்க அம்மாவு ஒரு திரைப்பட நடிகை. அப்போ இவர்கள் காலத்தில் திரைப்பட படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அத்துணை பேருமே மிகப்பெரிய செல்வந்தர்கள். அப்போது இவர்களுக்கு நகை என்பது ஒரு பெரிய பொருட்டல்ல. நீங்கள் ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன் திருமணம் நடந்தது. திருமணம் நடக்கிற பொழுது பாலு ஜுவல்லர்ஸ் டி நகையில் ஒரு பிரம்மாண்டமான கடை. பொன்னகை மன்னனின் புன்னகை கூடம். அவர் வளர்ப்பு மகன் திருமணத்திற்கு நகை கேட்குறாங்க. சசிகலாவே ஃபோன் பண்ணி கேட்குது. பாய்ஸ் கார்டனுக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுது. அவர் 5 ட்ராவல் பேக்கில் ஏறக்குறைய ஒரு 200 கிலோ நகை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு மீதியை திருப்பி கொடுத்துருங்க. இந்த நகை திருப்பி கொடுக்கும்போது அதை எந்த நகை எடுத்திருக்கீங்களோ அதுக்குண்டான பணத்தையும் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த கொடுக்குறாரு. கொடுத்ததோடு சரி. திருப்பி அது வரவும் இல்லை, பணமும் வாங்கப்படவில்லை. அவர் மர்மமாக மரணம் அடைந்து விடுகிறார். இப்போ இவ்வளோ நகைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நகைகள் கொடுத்தாங்க அப்படின்னா ஏதோ அத்தாட்சி வாங்கியிருப்பாங்க. இல்லைனா அது வந்து ஒரு பாய்ஸ் கார்டனுக்கே போச்சு அப்படின்னா சில ஆதாரங்கள் இருந்திருக்கணும் சார். எப்படி உங்களால் அந்த நகையை வாங்கவே முடியாமல் போச்சு? நீங்கள் பாய்ஸ் கார்டன் ஃபோன் அப்படின்னால நகைக்கடை முதலாளி எழுந்திரிச்சு நின்று ஃபோன் எடுப்பார். ஏன்னா ஃபோனுக்கு மரியாதை இல்லை, ஃபோன் பேசுகிறவருக்கு மரியாதை. அப்போ பாய்ஸ் கார்டன்லேருந்து ஃபோனுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொலைபேசி இணைப்புகளுமே பதறும். ஏன்னா அது ஒரு பெரிய அதிகார பீடம். நீங்கள் அந்த காலத்தை சேர சோழ பாண்டியர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பு ஆண்டான்ல அவர் மோதிரம் கொடுத்து அனுப்புவான். அவனுடைய சிம்பிள் இருக்கும்.
அதை பார்த்தா அந்த ராஜாவே வந்ததை போல எடுத்துக்கணும். அதே போல தான் பாய்ஸ் தோட்டத்துலேருந்து ஃபோன் பண்ணுறேன்னா, நீங்கள் அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது. நீங்கள் ஒரு எஸ்பி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுவார். ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் எந்நேரம் இருக்க மாட்டார். யார் எடுப்பா? ஹெட் கான்ஸ்டபிள் தான் இருப்பார். அவருக்கு பேர் ஏட்டையாங்குவான். எஸ்பி மைக்கிலேயோ ஃபோன்லேயோ வந்தாருன்னா எதிர்த்தே பேச முடியாது. ஐயா 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 அவர் சொல்கிறத பூரா கேட்டுக்கணும். திருப்பி பதில் சொல்ல முடியாது. பை ஆர்டர், பை ஒபே த ஆர்டர். இதுதான் பாய்ஸ் கார்டன். ஏங்க நகையை எடுத்துகிட்டு வாங்க, போயாச்சு. ரைட்டு. இதை நீங்கள் பார்த்துட்டு கொடுங்க, நான் 2 நாள் கழிச்சு கூப்பிட்றேன். ரைட், கிளம்புங்க. திருப்பி ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்கவே மாட்டாங்க. சசிகலாவை நேராக போய் பாய்ஸ் கார்டன் போய் பார்த்துட முடியுமா? டிஜிபி நிற்பார், ஹோம் செக்ரட்டரி நிற்பார், 35 மந்திரி நிற்பாங்க. பாலு போய் பார்த்துருவாரா? பார்க்க முடியுமா? தொலைபேசி தான் தொடர்பு கொண்டு மன அழுத்தமாகி மரணம் அடைஞ்சாரா, கொல்லப்பட்டாரான்னு தெரில. அது அது அவருடைய மரணத்திற்கு பின்பு பல மர்மங்கள் இருக்குது. அந்த நகையினுடைய மதிப்பு அன்னைக்கே 200 கோடி ரூபா. எவ்வளவு? 200 கோடி. அவர் நாக்கடையில் வச்சிருந்த நகையை பூரா கொண்டு கொடுத்துட்டார். அவர் தான் அன்றைக்கி நாணயமான நாக்கடைக்காரர். அதாவது 24 கேரட் தங்கம் செய்ய முடியாது. நீங்கள் அதில் ஒரு 2 கேரட்டு செம்பு கலந்தா தான் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அதை வளைக்க முடியும். தங்கம் டெம்பராக இருக்கும். அப்போ நீங்கள் அவர் தான் 22 கேரட் நகை செய்கிறது. மீதெல்லாம் 20 கேரட்டு 18 கேரட் ஆக்கிடுவான். செம்பை கலந்து அது தங்க ரேட்டுக்கு ஆக்கிடுவான். அவரை பொறுத்த வரைக்கும் நகை செய்வதற்காக மட்டுமே செம்பு கலக்குவார். நீங்கள் இலங்கை மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நகை மஞ்சள் கலராக இருக்கும். இங்கே பூரா டல் அடிக்கும். ஏன்? அதிகமாக செம்பை கலந்துருவான். ஜெய் ஆலுகாஸ் ஒரு செய்தி சொல்கிறேன். அதாவது நகைக்கடை ஆரம்பித்த பிறகு அந்த மேனேஜர் நிறைய செம்பை கலந்து பல 1000 கோடி சூட்டிட்டான். அந்த பல 100 கோடி சூட்டிட்டான். சூட்டிய பிறகு நகை வாங்கின பிறகு திருப்பி வர்றான். பத்திரிக்கைக்கு பக்கமாக விளம்பரம், பல கோடிகளுக்கு விளம்பரம். தயவுசெய்து பெருசு பண்ணிடாதீங்க. ஜெய் ஆலுகாஸில் அதோட அந்த கடையை முடிஞ்சு போச்சு வச்சுங்களேன். இப்போ இதே தான் பாலு கதை. பாலு பாய்ஸ் தோட்டத்தை போய் தட்டி எழுப்பி வசூல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் இன்னொரு நாட்டினுடைய முதலமைச்சர் அல்ல, ஒரு நகைக்கடைக்காரர். அதனால் கேட்கவே முடியல. நீங்கள் அதுக்கு முந்தி ரிவர்ஸில் போயிடுவோம். ஜெயலலிதா, சந்தியா 2 பேருமே திரைப்பட நடிகைகள். நீங்கள் அந்த காலத்திலேயே 26 படத்தில் எம்ஜிஆரோட அந்த அம்மா நடிச்சிருக்கு. அப்போது நகை வாங்கிறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. அன்றைக்கி என்ன பவுன் 300 ரூபாய்க்கு இருந்திருக்கு. ஒரு நெக்லஸ் வாங்கினால 5000 ரூபாய்க்கு வாங்கலாம். நீங்கள் இப்போ பல தொழிலதிபர்கள் வருவாங்கன்னா நான் அரசியல் ரீதியாக சொல்கிறேன். நான் பயில்வா மாதிரி இன்னொரு பின்பக்கத்தெல்லாம் சொல்லலை, முன்பக்கத்திலே சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு வேண்டியவங்க இருக்காங்க, எம்ஜிஆரே வாங்கி கொடுப்பாரு. அப்போ தயாரிப்பாளர் வாங்கி கொடுப்பாரு. அப்போ நகைங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த அம்மா முதலமைச்சராக மாறிய பிறகு நீங்கள் ஒட்டுமொத்த தமிழகமும் அங்கே வந்துருச்சு. இதில் தான் ஜெயலலிதாவுக்கு நீங்கள் செருப்பே 600-700 ஜோடி செருப்பு இருந்தது. பட்டுப்புடவை ஒரு முறை கட்டப்படுகிற பட்டுப்புடவை அடுத்து அந்த அம்மா கட்டாது. அந்த அம்மா கட்டுற பட்டுப்புடவையில் ஒரு புடவை 70,000-80,000 வரும். ஒரு பட்டுப்புடவை எப்போ எல்லாம் வளர்ப்பு மகன் கல்யாணத்துக்கு முன்பு, வளர்ப்பு மகன் கல்யாணத்துக்கு பின்பு 2ஆக பிரிச்சுருங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா காட்டன் சேரீக்கு வந்துருச்சு. நல்லி சில்க்ஸில் அந்த அம்மா நல்லி குப்புசாமி செட்டி கடையில் அந்த அம்மா காட்டன் சேலை தான் போகும். எப்போ? அதாவது வளர்ப்பு மகன் கல்யாணத்துக்கு முன்பு, வளர்ப்பு மகன் கல்யாணத்துக்கு பின்பு. நல்லி குப்புசாமி செட்டியார் தான் காட்டன் புடவை தான் அந்த அம்மா கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த நகையெல்லாம் அந்த அம்மா தொடரதே இல்லை. எல்லாம் வளர்ப்பு மகன் கல்யாணத்துக்கு முன்பு தான். அப்போ ஜெயலலிதாவுக்கு உடைய நகைகள் பூரா பீரோவில் சும்மா தூங்கிட்டு தான் இருக்குது. இந்த நகைகள் பூரா சசிகலா பாதி எடுத்துகிட்டு போயிடுச்சு. சசிகலா உறவினர்கள் பாதி எடுத்துகிட்டு போயிட்டு எப்போ? இந்த வளர்ப்பு மகன் கல்யாணத்தில் நடமாடும் நகை கடைகளாக வந்தாங்களே, இளவரசி, பத்மபிரியா, சசிகலா, அவங்க உறவினர் பூரா ஒரு பெரிய முனிசிபாலிட்டியே வந்தது. 100 கோடி ரூபா அந்த திருமணத்துக்கு கல்யாணம். 100 கோடி அந்த காலத்திலே 100 கோடியா? ஆமாம், கின்னல்ஸில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கின்னல்ஸ் புக்கில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏழை பால மக்கள்லாம் கட்டுற வரிப்பணம். ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன் 25 வயசில் வளர்ப்பு மகன். அவனுக்கு முதல்ல ஒரு கல்யாணம் ஆகி அதை வேட்டி விட்டான். அதிகாரம் வந்து எதை வேணாலும் செய்யலாம் சார். இது ஜனநாயகங்கிற பேரில் பாலு ஜுவல்லர்ஸ் மாதிரி பல பேர் கொல்லப்பட்டு இருக்கிறான். இப்போ நகைகள் வந்து இப்போ அந்த திருமணத்துக்காக நிறைய இடங்கள்ல வாங்கப்படுன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ பல 100 கிலோவில் அங்கே தங்கங்கள் வந்திருக்கு, வைடூரியங்கள்லாம் அதில் இருக்குது. இவ்வளோ நகைகள் வெறும் பாலு ஜுவல்லர்ஸில் மட்டும் வாங்கினதா? வேறு எங்கேயும் வாங்கலை. பாலு ஜுவல்லர்ஸ்லேயே
நீங்கள் ஏர் பேக் 6 ஏர் பேக் கொண்டு கொடுத்துருக்காங்க. ட்ராவல் பேக் இருக்குல்ல அதில். அப்போ ஒரு நகைக்கடை, பெரிய நகைக்கடை அது, டி நகர்லேயே. அவர் நகைக்கடை பூரா கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்காரு. வேண்டிய நகையை எடுத்துட்டு மீதி திருப்பி கொடுங்கன்னு. அப்போ ஒரு நகைக்கடையில இவ்வளோ நகைக்கடைனா, மீதி நகைக்கடைக்கு பூரா ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. யார் எங்கேயும் கை வச்சிட முடியாது. அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது லலிதா ஜுவல்லரிக்கு போனீங்கன்னா, அவனுக்கு ஒரு மார்வாடி அசோசியேஷன் இருக்குது. அமித்ஷாட்ட பஞ்சாயத்துக்கு போயிடுவான். நான் அது ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதே போல் நீங்கள் ஹனீபா டெக்ஸ்டைல்ஸ் ஹனீபாவுக்கு போனீங்கன்னா, அங்கே அது ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. ஜெய் ஆலுகாஸ் அங்கே போனீங்கன்னா, அவன் மலையாளி அழகிரி பையனை தூக்கி கழுத்தில் கத்திய வச்சுட்டான். எங்கே? மாலத்தீவில். இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தனியாக 3 மணி நேரம் பேசணும். ஆனால் இந்த பாலு ஜுவல்லர்ஸ் தமிழனுக்கு கேட்க நாதி இல்லை. அதனால தான் இவன் மர்மமாக கொல்லப்பட்டான். நீங்கள் எடப்பாடி ஆட்சியில் அமருவதற்காக முதல் தடவை எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க. 2ஆம் தரம் அதாவது பணம் கொடுக்க முடியல. என்ன பண்ணுறாங்க? கீர்த்திலால் காளிதாஸ்கிட்டேருந்து ஒரு 450 கிலோ தங்கம் வாங்குறாங்க. 150 கோடி ரூபா அதுக்கு வேல்யூ. 1 கிலோ அப்போ 35 லட்ச ரூபா. 3 கிலோ 1 கோடி ரூபா வாங்குறாங்க. வாங்கி ஒரு எம்எல்ஏக்கு 3 கிலோ தங்கம் கொடுக்குறாங்க. எம்எல்ஏக்களுக்கு 3 கிலோ தங்கம் கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபா. இப்படி தனக்கு ஆதரவாக இருக்க சொல்லி ஒரு 130 பேருக்கு கூட்டணி கட்சி ஆட்களோடு சேர்த்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் அதுக்கு சசிகலா ஜெயிலுக்கு போயிடுச்சு. அதிகாரம் ஜெயலலிதா சசிகலாட்டிருந்து எடப்பாடிக்கு வந்துருச்சு. இந்த நகையை வாங்கினது சசிகலா தான். ஏன்னா ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது நகையை பணம் வாங்கிட்டு வைடூரியம் எல்லாம் வாங்கிட்டு பணம் கொடுக்குறது வர சொல்ல எல்லாமே கீர்த்திலால் காளிதாஸ். அவனுக்கு டெல்லியில் பெரிய சோர்ஸ் இருக்குது. மார்வாடிக்கு பூராமே டெல்லி அரசியல் இருக்கும். நீங்கள் சவுகார்பேட்டையில் போய் ஒரு மார்வாடியை நீங்கள் ஒரு போலீஸுக்கு விசாரணைக்கு வான்னு கூப்பிட்டா, அவன் ஃபோனை ஒன்றும் இல்லை அப்படியே அழட்டிக்காமல் அடித்து ஐஜிக்கு அடித்து இந்த ஐஜி பேசுகிறாருப்போம். யார்? சவுகார்பேட்டை மார்வாடி. நம்மளால் கூட்டிகிட்டு போய் அடித்தே கொண்டுருவான், செத்து போயிடுவான். பெண்ணியும் ஜெயராஜ் அடித்து கொண்டானுங்களா? கேட்க நாதி இல்லை. அவன் சொந்தக்காரன் கூட போய் கேட்கல. அவனுக்கு ஒரு 10 வக்கீல் இருப்பான் அந்த ஊரில், அவன் கூட போய் கேட்கல. எவ்வளோ கேவலமான நாடு, கேவலமான தமிழன்னு பாருங்கள். ஆனால் சவுகார்பேட்டில் போய் ஒரு மார்வாடி சட்டையை பிடிச்சிங்கன்னா அமித்ஷா லைனில் வந்துடுவான். அமித்ஷாட்ட பேசுகிறியா பான்பா துப்புவான் மூஞ்சி போலீஸ். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். காரி மூஞ்சில் துப்புவான் இந்த மார்வாடி. எங்கே? சவுகார்பேட்டில் இருக்கிற மார்வாடி ஒரு நாளைக்கு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு இல்லீகலாக வியாபாரம் பண்ணுவான். பணம் என்ற மிஷின் வச்சுருப்பான். அங்கே ஈடியை போக சொல்லுங்களேன், இன்கம் டேக்ஸ் அங்கே போக சொல்லுங்களேன். சவுகார்பேட்டை தான் மார்வாடி பிடிச்சிருக்கானா? பிடிக்க பக்கத்தே போக முடியாது. இதுதான் அதிகார மையம். அப்போ யார் எங்கே போவான்? கீர்த்திலால் காளிதாஸ்கிட்ட வாங்கி கொடுத்தாச்சு. சசிகலா ஜெயிலுக்கு போயிடுச்சு. எடப்பாடி தரமாட்டேங்கிறாரு. கீர்த்திலால் காளிதாஸ் கேட்டு பார்க்குறான், கொடுக்கல. என்ன தெரியுமா பண்ணால்? ஐடியில் அப்படியே கொண்டு அந்த பேப்பரை கொண்டு கொடுத்துட்டான். 3 கிலோ எல்லா எம்எல்ஏக்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன், அதை எனக்கு இன்னும் பணம் கொடுக்கலன்னு. 150 எம்எல்ஏக்களுக்கும் இடி நோட்டீஸ் அனுப்பிச்சான். அனுப்பிச்ச பிறகு எல்லாம் ராத்திரியாக கொண்டு வந்து 3 கிலோவை 150 கிலோ திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். யாருக்கு? கீர்த்திலால் காளிதாஸ் என்ற ஒரு டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு தங்க மொத்த விற்பனையாளர் மார்வாடிக்கு நடக்குமா? பாலு ஜுவல்லர்ஸ் உயிர் கிடைக்குமா? அப்போது இவனுக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது. பாலு ஜுவல்லர்ஸுக்கு கேட்க நாதி இல்லை. இப்போ அந்த நகைகள் எல்லாமே கர்நாடகா அரசு வச்சுருந்தாங்க. அது நீதிமன்றம் வந்து முதல்ல வந்து நீங்கள் விற்று ஏலம் விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா இப்போ தமிழக அரசுகிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து 5 கோடி ரூபா கொடுத்துட்டு அந்த நகைகள்லாம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா? இது எப்படி போகும் சார் இது? ஜெயலலிதாவுடைய வாரிசு தீபக். அந்த வீடு தீபக்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. அந்த வாரிசு இப்போ அவங்ககிட்ட பணம் ஒரு பெரிய விஷயமா இல்லை. நீங்கள் கட்சி நடத்துறதுக்காக தீபா என்ன பண்ணுது? நீங்கள் நிறைய எடப்பாடிகிட்ட பாட்டாக நிறைய பணம் வாங்கிடுச்சு. தீபக்கு சசிகலா கண்டூர்லேயே இருந்தார். சசிகலா அவருக்கு இருக்க வரைக்கும் பணம் கொடுத்தது. இப்போ அவங்களுக்கு சசிகலாவுக்கு என்ன ஆசைன்னா, பாய்ஸ் தோணு விலை போட்டு கொடுத்துட்டு நாங்கள் குடியிருக்கிறோங்கிறது. அவங்க இப்போ தரன்னு பல தவணையாக பல கோடி வாங்கிட்டு கொடுக்கல. யார்? தீபா கொடுக்கல. அது ஒரு சப்ஜெக்ட் ஓடுது. அப்போது அவங்கள்ட்ட 5 கோடி 10 கோடி பணமெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. அதனால் அந்த பணத்தை கொடுத்துட்டு நகையை மீட்டுக் கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றம். கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏலம் விட்டுருவாங்க. ஆனால் அந்த வரி தண்டம் கட்ட வேண்டியது இருக்குது. 63 கோடி ரூபா வரி ஏய்ப்புக்கு ஃபைன் போட்டிருக்காங்க.
அதுக்கு அதை எடுத்துட்டு ஏலம் விட்டுருவோம், அவ்வளோதான் நடக்கும். இப்போ இந்த தமிழ்நாடு அரசு அது 5 கோடி ரூபாய்க்கு வாங்கினா அதே 5 கோடிக்கு தான் ஏலம் விடுவாங்களா இல்லைன்னா தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்களா? இல்லை, அது அந்த நகையினுடைய வேல்யூ வந்து 5 கோடிக்கு தான் போகும், அப்படியா? அவ்வளோதான் இருக்குது. அதனால தானே இப்போ அந்த நகையை கட்டி விற்க சொல்கிறான். இல்லை, நிறைய வைரம் வைடூரியங்கள் பல நூறுக்கணக்கான தங்கங்கள் இருக்குன்றாங்க. இல்லை, அவ்வளோ புடவை எல்லாம் சேர்த்து 5 கோடிக்குள்ள அது இதாயிருமா? அவ்வளோதான் போகுங்கிறாங்க. நீங்கள் நீதிமன்றம் கணக்கு போட்டு தான் 5 கோடி கேட்குது. 10 கோடி ரூபா நகைக்கு 5 கோடி கேட்காத. நீதிமன்றம் வந்து வெறுப்பெல்லாம் இல்லாமல் ஒரிஜினல் வேல்யூ என்ன, இதுக்கு வேல்யூ போட்டான்ப்பா, இந்த வீடு ஒரு 5 கோடிக்கு போகும், 3 கோடிக்கு போகும், யாருக்கா தேவைன்னா 3.5 கோடி கொடுத்து வாங்கிக்க. இல்லை, யாருக்கு விருப்பமோ ஏலம் விட்டுறோம். எங்களுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு பேங்க்கில் லோன் வச்சுருப்பான் சார், ஒரு வீட்டு அடமானம் வச்சுருப்பான், வட்டி குட்டி எல்லாம் சட்டியோடு சேர்த்து பேங்க் வந்து ஒரு 1 கோடி ரூபா வீட்டுக்கு ஒரு 60 லட்ச ரூபா கொடுத்துருப்பான். அதுக்கு வட்டி 20 லட்சம் ஆயிருக்கும். 80 லட்ச ரூபா கொடுத்தா வீட்டை கொடுத்துருவோம். பேங்க்குக்கு என்ன தேவை? 80 லட்ச ரூபா தான் தேவை. 80 லட்ச ரூபா வந்துன்னா வீட்டை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், யாரோ எடுத்துக்க. இதுதான் அப்போ நகையும் அதுதான் வேல்யூ. ஜெயலலிதா நகை நம்மகிட்ட இருக்கணும் விரும்புகிற எத்தனையோ பணக்காரர் இருப்பாங்கல்ல. நீங்கள் ஒரு பொருள் ஏலம் விடுறாங்க, இது வந்து காந்தி உபயோகப்படுத்த வாட்ச், அந்த வாட்ச் இப்போ பழைய இரும்பு கூட போகாது, அது வேறு விஷயம். காந்தி உபயோகப்படுத்தப்பட்ட வாட்ச்சு பல லட்சத்துக்கு ஏலம் போகுது. ஐரோப்பா நாடுகள், ஐரோப்பாவில் ஒரு அரச குடும்பம், குயின் குடும்பம் உபயோகப்படுத்திய இந்த ஒரு பொருள், கலை பொருள், அது பழைய இரும்புக்கு போட்டால் கூட 10,000 ரூபாய்க்கு போகாது, ஆனால் பல லட்சத்துக்கு போகும். இப்படித்தான் ஜெயலலிதா உபயோகப்படுத்திய நகைகள், அதுக்கு வேல்யூ யாருக்கா வேணுமா அதிகமாக கொடுத்து எடுத்துக்க. இதுதான் நீதிமன்றத்தோட டிமாண்ட். பிப்ரவரி 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கிளாஸ்மேட். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.